السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ضربت عليهم الذلة أينما ثقفوا إلا بحبل من الله وحبل من الناس وباءوا بغضب من الله وضربت عليهم المسكنة ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير حق ذلك بما عصوا وكانوا يعتدون. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود فيقتلهم المسلمون حتى يختبئ اليهودي من وراء الحجر والشجر فيقول الحجر أو الشجر: يا مسلم يا عبد الله هذا يهودي ورائي فتعال فاقتله إلا الغرقد فإنه من شجر اليهود أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மத்திய கிழக்கில் போர் மேகம் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக வீரியம் பெற்றுக்கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஜும்மாவிலே நாம் இங்கே கலந்திருக்கிறோம். இந்த செய்தியை குறித்த சில நினைவூட்டல்களை வழங்குவதற்கான சந்தர்ப்பமாக நான் இந்த உரையை அமைத்துக் கொள்கிறேன். அருமையான தோழர்களே, இஸ்ரேல் என்கின்ற ஒரு ஆக்கிரமிப்பு நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளுடன் எதிர்ப்பு உணர்வை தொடர்ந்து வீரியப்படுத்தி கொண்டும் கூர்மைப்படுத்தி கொண்டும் இருப்பதை பார்க்கிறோம். இந்த போரின் யதார்த்தத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு அடிப்படையில் வரலாற்று ரீதியாக யூதர்கள் என்றால் அவர்கள் எத்தகைய மனிதர்கள், எத்தகைய குணம் கொண்டவர்கள், அவர்களை பற்றி நம்முடைய திருக்குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாமிய வரலாறும் என்ன சொல்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உரைகளில் இருந்துதான் இன்றைய யூதர்களையும் நாம் எடை போட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சமூகத்தினுடைய இயல்பு என்பது மாறாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்ல வேண்டியது இந்த யூத இனத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். காலம் காலமாக தொடர்ந்து இஸ்லாமிய சான்றாதாரங்கள் சொல்லக்கூடிய அதே குணநலத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே நீடித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
கொலைகள் என்பது இந்த சமூகத்தின் யதார்த்தமான பழக்கம். மனித கொலைகளின் மீதுதான், மனித இரத்தங்களின் மீதுதான் தங்களுடைய ஆதிக்கத்தை, தங்களுடைய மேலாதிக்கத்தை இந்த சமூகம் அவ்வப்போது செய்து கொண்டே இருக்கிறது. இடைப்பட்ட சில காலத்தில் வல்லரசு நாடுகளின் மிகப்பெரிய அகோர பசிக்கு இவர்கள் பலியானாலும் கூட, அதிகாரத்தில் இவர்கள் இருந்த காலகட்டங்களிலெல்லாம் மனித கொலைகளின் மூலமாகத்தான் தங்களுடைய காரியத்தை தொடர்ந்து சாதித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இஸ்லாமிய மூலாதாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அருமையான தோழர்களே, நபிமார்களில் 40 நபிமார்கள் வரை யூதர்கள் கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஈசா நபியை கொல்வதற்கு திட்டமிட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான். ஆனால் கொலை முயற்சி என்பது நடந்தது. அதற்கு பின்னால் இருந்த சக்தி என்பது யூத சக்தி. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒன்றுக்கு பல முறை அவர்களை படுகொலை செய்வதற்கான சதித்திட்டம் யூதர்களிடத்தில் இருந்தது. இப்போ லாஸ்ட்ல வரும்போது ஒரு செய்தி ஒன்று படித்தேன். தபக்காத்துல் குப்ரா அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூல். அந்த நூலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்தபோதே ஒரு முறை யூதர்கள் அவர்களை கொல்வதற்கு திட்டம் தீட்டினார்கள் என்கின்ற ஒரு செய்தியை படித்தேன். நமக்கெல்லாம் தெரியும், பால்குடி பருவத்தில் ஹலீமா அம்மையாரிடத்தில் அன்னை ஆமினா அம்மா அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு அவங்க ரசூல் கிடையாது, ஒரு குழந்தைன்னு வச்சு கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொடுத்த போது என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கம்மா, இந்த பிள்ளைய மற்ற பிள்ளைய போல நினைச்சிடாத, நான் இந்த பிள்ளையை கருவில் தாங்கி இருந்த போதும் சரி, பெற்றெடுத்த போதும் சரி, அற்புதமான பல செய்திகளை, அற்புதமான பல விஷயங்களை பார்த்திருக்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கமா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து அனுப்புனாங்க. ஆமினா அம்மா ஹலீமா அம்மா இடத்துல பகிர்ந்த சில செய்திகள் எப்படியோ வெளியில் கசிஞ்சு யூதர்களுக்கு தெரிந்து ஒரு முறை ஹலீமா அம்மையாரிடம் பால்குடி பருவத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நேரத்தில் அவரை கொல்வதற்கு சில யூதர்கள் வந்தார். ஹலீமா அம்மையாட்ட கேட்குறாங்க. அவங்க எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டாங்க. சம்மதம் இல்லாத ஆள் வந்து பிள்ளையை பற்றி விசாரிக்கும் போது அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த வந்த யூதர்கள் குழந்தையாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி ஹலீமா அம்மையாட்ட கேட்குறாங்க, அயத்தீமுன் ஹுவ, இவர் அனாதையான்னு கேட்டாங்க. இவர் அனாதையான்னு கேட்டாங்க. அந்த அம்மா எப்படியும் ஸ்மெல் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாத ஆள் வந்து இதுக்கு இது கேட்கணும்? அதுவும் எடுத்த உடனே ஒருத்தன் அனாதையான்னு கேட்பானா ஒரு பிள்ளையை பார்த்த உடனே? அப்போ இந்த கேள்விக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு, இல்லை அனாதைலாம் இல்லை, நான் தான் தாய், இந்தா என் கணவர் தான் வந்த தந்தை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா அவங்க அனாதை தான். ஏன் அனாதையா என்று கேட்டார்கள் அப்படின்னா, பிற்காலத்தில் தோன்ற இருக்கக்கூடிய நபியின் அடையாளமாக முந்தைய வேதங்களில் இருந்த தகவல்களில் ஒன்று அவர் அனாதையாக இருப்பார் என்று. அப்போ அதை தெரிஞ்சு வச்சிருந்த யூதர்கள் அதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் வந்து என்ன செஞ்சாங்க, அப்போதே கேட்டார்கள். அப்போது அந்த யூதர்கள் ஹலீமா அம்மையார்ட்ட இப்படி சொன்னதாக அந்த வரலாற்று நூலில் பதிவாகி இருக்கிறது. ஒலவு குல்தி யதீமன் லகத்தல்னாஹு, நீங்கள் மட்டும் அந்த புள்ள அனாத புள்ளேன்னு சொல்லியிருந்தா நாங்கள் அந்த பிள்ளையை கொன்றுப்போம்னு சொன்னாங்க. அப்போது அந்த சமயத்திலேயே கொலை முயற்சிக்கு அவர்கள் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் அவர்களுடைய 12 வயது பருவத்தில் சிரியாவுக்கு பெரிய தந்தையார் அபூ தாலிபுடன் வணிகத்திற்கு வந்திருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவாலயத்திற்கு முன்பு இருந்த ஒரு இடத்துல நின்றிருந்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அன்னைக்கும் கூட அவங்க நபி கிடையாது, ஒரு 12 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. அவங்க நின்று இந்த இடத்துல அவங்களுக்குன்னு தனியாக மேகம் கூட பிடிக்குது. அவங்க நகர்ந்து போகிறாங்க. அவங்க நகர்ந்து போகும் இடமெல்லாம் அந்த மேகம் ரசூலுல்லாஹ்வை கூட பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்குது. இது அந்த தேவாலயத்தில் இருந்த ஒரு ஃபாதர் பார்த்துட்றார். பார்த்துட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிபை கூப்பிட்டு இந்த குழந்தை அவங்களையும் வர சொல்லி, இவர் யாருன்னு கேட்டாங்க. என் தம்பி மகன். அப்படியா, இந்த பையனிடத்தில் நான் சில அடையாளங்களை பார்க்கிறேன். இவர் இறுதி காலத்தினுடைய தூதருக்கான அங்க லட்சணம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் சிரியாவுக்கு சீக்கிரமாக கூப்பிட்டுட்டு உங்கள் ஊருக்கு போயிருங்க. இவர்களை யூதர்கள் பார்த்தால் கொலை செய்து விடுவார்கள் என்று அந்த பாதிரியார் சொன்னார். இதுவும் வரலாறுல பதிவாயிருக்கும். இதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு, மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 2-3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய அந்த கொலை முயற்சிக்கு ஆளானார். ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பு தர்றதாக குர்ஆனில் வாக்குறுதி கொடுத்திருந்ததுனால அவங்களுடைய அந்த படுகொலை என்பது நிகழவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், பனு நதீர் அப்படிங்கிற யூத கோத்திரத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச வர சொல்லி அழைத்து சென்று ரகசியமாக மேலிருந்து பாறையை உருட்டி விட்டு கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வந்ததற்கு பிறகுதான் அந்த யூதர்களை மதீனாவை விட்டு நாடு கடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து உத்தரவிட்டார்கள். அதுபோல் இன்னொரு வரலாறு நமக்கு தெரியும். கைபருக்கு போன இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்குமாக சேர்த்து ஒரு யூத பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி உணவு கொடுத்தாங்க. ஆனால் அந்த உணவை ஒரு சஹாபி சாப்பிட்டார், உடனே இறந்து போயிட்டார். ரசூலுல்லாஹ் எடுத்து வாயில வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஏனென்றால் அந்த உணவில் அது ஆட்டு இறைச்சி விஷம் தடவப்பட்டிருந்தது. விருந்து கொடுத்த அந்த பெண்மணி இடத்துல ஏன் விஷம் வச்சேன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி இப்படி சொல்லி தப்பித்தாள். என்ன சொன்னான்னா, நீங்கள் நபியா நபி இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருந்தேன். நபின்னா இறைவன் காப்பாற்றிடுவான், நபி இல்லாட்டி செத்து தொலைஞ்சு போகட்டும் அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சேன் சொன்னேன்னு சொல்லி அவள் தப்பிச்சுக்கிட்டான். ஆனால் இருந்தாலும் கூட வேறொரு சஹாபி கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்ததனால் அந்த பெண்மணிக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்று வரலாறு சொல்கிறார். இப்படி பல முறை யூதர்களுடைய கொலை முயற்சிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட பல நபிமார்கள் ஆளானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நபிமார்களை கொலையும் செய்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, ஃபரீகன் கஸபு வ ஃபரீகன் யக்துலூன். சில பிரிவினர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், நம்ப மறுத்தார்கள். நபிமார்களில் சில பிரிவினரை, சில ஆட்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் யூதர்கள். அதே போல அவர்களில் வேறு சில நபிமார்களை கொலையும் செய்தார்கள் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அப்போ அருமையான தோழர்களே, இவர்களுடைய அந்த கொலை வரலாறுங்கிறது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அது தலைமுறையாக வரலாற்று காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பிணக்குவியல்களின் மீது இருந்து கொண்டுதான் தங்களின் இருப்பை இவர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களின் அதிகாரத்தை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களின் செல்வத்தை, தங்களின் கோட்டை நிர்மாணித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க. 4வது கலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய குழப்பம் நிகழ்ந்தது நாம் அறிந்திருக்கிறோம். அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முன்னிட்டு இஸ்லாமிய உலகம் 2ஆக பிளந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம்னு. அப்போவே அந்த பிளவு ஏற்பட்டுச்சு. அந்த பிளவுக்கான அடிப்படை காரணம், மூல கர்த்தா யார் என்றால் அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். அவன்தான் அந்த பிரிவினைக்கு வழி அமைத்து கொடுத்தவன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் ஏருக்கு மாறாக பல்வேறு நம்பிக்கைகளை அவன் தெரிவித்தான். அதிலிருந்து தான் ஷியா என்கின்ற ஒரு தனி பிரிவு என்ன செய்கிறது ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் இஸ்லாமிய உலகத்தை திட்டமிட்டு பிளந்த அந்த சதித்திட்டத்திற்கு பின்னாலும் இந்த யூத கரங்கள் இருக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியே காலம் ஓடுகிறது. ஓட்டமான் எம்பையர், உஸ்மானிய கிலாபத்தின் காலகட்டத்தில்
உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த நேரம் அதிகமாக அது ஒரு 19வது நூற்றாண்டின் தொடக்க காலகட்டம், இறுதி காலகட்டம். அந்த நேரத்தில் தான் அந்த 19வது நூற்றாண்டு தான் அதிகமாக மேற்கத்திய நாடுகளால் பந்தாடப்பட்டார்கள் யூதர்கள். இப்போ தங்களுக்குன்னு ஒரு நாடு வேண்டும் என்று நினைத்தார்கள். நாடோடிகளாக தெரிந்து கொண்டிருந்தவர்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது, லுரிபத் அலைஹிமு ஸில்லத்து ஐனமா சுகிஃபு, எங்கு காணப்பட்டாலும் யூதர்கள் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. உண்மையிலே அந்த இழிவுனா என்ன அர்த்தம்னா, இன்னொரு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த அரசாங்கத்திற்கு வரி செலுத்தித்தான் வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலை அவங்களுக்கு இருந்துச்சு. யூதர்கள் பார்த்து அவங்களுக்கு தனி ஒரு நாடு கிடையாது. எந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த நாட்டில் வரி செலுத்தி வாழ்வார்கள், அவ்வளவுதான். இப்படி தான் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால தான் சில பகுதிகளில் அவர்கள் மீது அத்துமீறலும் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அப்படி சில மேற்கத்திய நாடுகளால் அவர்கள் பந்தாடப்பட்ட நேரத்தில் தான் சில யூதர்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு அன்றைக்கு இருந்த உதுமானிய கலீஃபா அவர்களிடத்தில் போய், நாங்கள் பலஸ்தீனத்தில் குடியேறிக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, பாலஸ்தீனத்திற்கு நாங்கள் குடிபெயர்வதற்கு அங்கே தங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டாங்க. ஆனால் எந்த நோக்கத்தில் கேட்டாங்கிறத கலீஃபா புரிந்து கொண்டு, நீங்கள் வரலாம் போகலாம், ஆனால் அங்கே தங்க முடியாது. அந்த பகுதியில் ஏற்கனவே தங்கி இருக்கக்கூடிய யூதர்களுக்கு உதுமானிய கிலாஃபத் என்பது அவர்களுக்கு குடியுரிமை சான்று கொடுத்திருந்தது, குடியுரிமை அந்த தன்மையை கொடுத்திருந்தது. ஆனால் இப்போ கேட்டவங்க யாருன்னு சொன்னால், மேற்கத்திய நாடுகளால் பந்தாடப்பட்ட அந்த யூதர்கள். யூத இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி அது, நாங்கள் அங்கே போய் என்ன செய்யணும், இருக்கணும், எனவே அங்கே நாங்கள் புலம்பெயர்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும்னு கலீஃபாட்ட போய் கேட்டிருந்தாங்க. கலீஃபா சொன்னார், உங்களுக்கான புண்ணிய பூமி அங்கே இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அங்கு நீங்கள் சுற்றுலாவாசியாக வரலாம், சுற்றுலாவுக்கு வந்தவர்களாக வரலாம், வழிபாட்டுக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் வரலாம், ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் வெளியே போய்விட வேண்டும். அங்கேயே தங்கி இருப்பது, அங்கேயே குடியேறுவது என்கின்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று மறுத்துவிட்டார். எவ்வளவோ போராடி பார்த்தார்கள், திருட்டுத்தனமாகவெல்லாம் குடியேறி பார்த்தார்கள். ஆனால் ஸ்ட்ரிக்டாக உஸ்மானிய கலீஃபா, அன்றைக்கு இருந்த 2ஆம் அப்துல் மஜீத் என்று நினைக்கிறேன், ஒரு சிஸ்டாக உத்தரவு போட்டார், முடியவே முடியாது. அப்பொழுது அந்த சியோனிஸ், அப்போதான் யூத அமைப்பை உருவாக்குகிறார்கள், சியோனிச அமைப்பை உருவாக்குகிறார்கள். அந்த சியோனிச அமைப்பின் மூல கருத்தாக்களாக இருந்தவர்கள் அப்போதான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஒட்டமான் எம்பையரை, உதுமானிய கிலாஃபத்தை இந்த உலகத்திலிருந்து முற்றாக துடைத்து ஒழித்தால் தவிர நமக்குன்னு ஒரு நாடு கிடைப்பது என்பது அரிதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகுதான் தங்களுடைய நடவடிக்கைகளை வேறு மாதிரியாக மாற்றிக்கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நெருங்கி போய், அதற்கு பிறகு உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்ததெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். பலஸ்தீனம் நம்முடைய முஸ்லீம் சகோதரரை கையை விட்டு போனதெல்லாம் அந்த வரலாறு நமக்கு தெரியும். அப்போது முஸ்லீம் சமூகத்தின் மீதும் ஓரிரை கொள்கைவாதிகளின் மீதும் இவர்களுக்கு இருந்த வன்மம் என்பது வரலாற்று காலம் தொட்டு சமகாலம் வரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, இவங்களுடைய இருப்பு என்பது சுய வீரியத்தினால், சுய சக்தியினால் இவர்களுடைய இருப்பு என்பது தீர்மானிக்கப்படவில்லை. மாறாக இவர்கள் இந்த உலகத்தில் இருப்பது என்பது ஒன்று அல்லாஹுவின் ஒப்பந்தம் அல்லது மனிதர்களின் ஆதரவு. இந்த 2 இருந்தால் தவிர யூத இனம் என்பது இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுன்னு குர்ஆன் சொல்லுது. லுரிபத் அலைஹிமு ஸில்லத்து ஐனமா சுகிஃபு இல்லா பிஹப்லின் மினல்லாஹி வஹப்லின் மினன்னாஸ். குர்ஆன் சொல்கிறது, இவர்கள் எங்கு காணப்பட்டாலும் இழிவுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, நாடோடிகளாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹுவின் ஒப்பந்தமும் மனிதர்களின் ஆதரவும் இருந்தால் தவிர. அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு முஸ்லிம் நாட்டுக்கு கீழே இவர்கள் குடிமக்களாக வாழ்ந்தால் அந்த முஸ்லிம் நாட்டினுடைய ஆட்சியாளர் சரியத்துக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து குடிமக்களுக்கான உரிமையை கொடுப்பார். அப்போ இவங்களுக்கு
மரியாதை கிடைக்கும். அல்லது மனிதர்களின் ஆதரவினால் என்று அல்லாஹ் சொல்கிறார். மனிதர்களின் ஆதரவு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலுக்கு மேற்கத்திய நாடுகள் கொடுக்கின்ற ஆதரவை நாம் இதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். இன்னைக்கு உள்ள சமகாலத்தில் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிற காசா மக்கள் இஸ்ரேலை தாக்கினால் உடனே கோதாவில் குதிக்குது அமெரிக்கா. தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது. இதுதான் ஆதரவுங்கிறது. அதே போல பிரான்ஸ் சொல்லும், அதே போல பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லும். மக்களுடைய ஆதரவு என்பது இதைத்தான் குறிக்கிறது. இந்த மக்களுடைய ஆதரவும் அல்லாஹ்வின் ஒப்பந்தமும் இல்லை என்று சொன்னால் இவர்களுடைய தலையில் விதிக்கப்பட்டது என்பது இழிவுதான் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒதுரிபத் அலைஹிமுல் மஸ்கனத்து, அவர்கள் மீது கீழ்மையும் தாழ்மையும் தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சினத்திற்கு மேல் இவர்கள் சினத்திற்கு ஆளாயினார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அருமையான தோழர்களே, இப்படிப்பட்ட, ஏன்னா எங்க இருந்தாலும் நம்பகத்தன்மைக்கு எதிரானவர்களாகவே இந்த இனம் இருக்கும். இவங்களுடைய இயல்பு, மூதாதையர்களிடத்திலிருந்து இவர்களுடைய இயல்பு என்பது அப்படித்தான் இருக்கும். ஹிட்லர் யூதர்களை கொலை செய்தார், மகாபாதகர் அப்படின்னு சொல்றாங்களே, செஞ்சாரு தான். ஆனால் ஏன் செய்தார்? செய்ததற்கான காரணமும் இருக்கிறது. அவர் செய்தது 50%னா இவங்க இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி 100% உலகத்தில் சொன்னார்கள். இப்படி சொல்லி சில நூல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. செய்யாததை செய்தார் என்றும் கூட சொல்லி உலகத்தினுடைய அனுதாபத்தை இந்த யூதர்கள் தங்களுக்கு திரட்டி கொண்டார்கள். உண்மையான தோழை, எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பச்சாதாபமும் இப்படிப்பட்ட தூய்மையும் தான் உலக சக்திகளை தங்களுக்கு சாதகமாக இழுத்துக் கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அந்த ஆதரவு மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த சியோனிச யூதர்களின் இருப்பு என்பது கண்டிப்பாக கீழ்மையாகவும் தாழ்மையாகவும் தான் இருக்கும். அப்படி இல்லைனா இருக்க முடியாதுங்கிறத இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகாரத்தினுடைய இழப்பை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் போகும்போது கொடுங்கோன்மையாளர்கள் எடுக்கின்ற முடிவு என்ன அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் கொடுங்கோன்மை ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் மனித ஊர்களை கொத்தாக கொள்வார்கள். கொத்தாக கொண்டு அந்த பிணங்களுக்கு மேலே உட்கார்ந்து தான் தங்களுடைய ஆதிக்கத்தை மீட்டுக் கொள்வார்கள். இது எப்போதும் தொடர்ந்து நடக்கிறது தான். உலகத்தில் எப்போதும் தொடர்ந்து நடக்கிறது தான். நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இதே யூதர்கள், இவர்களுடைய ஆர்ஜின் இஸ்ரவேலர்கள் சொல்றோம் பாருங்க. இஸ்ரவேலர்கள், மூசா நபியினுடைய இஸ்ரவேலர் காலத்து மக்கள், இவங்கெல்லாம் ஃபிரௌனுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள். ஏன் ஃபிரௌன் இவங்களை அடிமையாக நடத்தினான் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறு இருக்குது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய அல்பிதாயா வன் நிஹாயாங்கிற நூலில் அந்த செய்தியை சொல்றாங்க. ஏன் இவர்களை அடிமையாக நடத்தினான், ஏன் இவர்களை மிகவும் கீழாக நடத்தினான், மோசமாக நடத்தினான். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியன் யஸ்தலிஃபு தாயிஃபத்தம் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹீ நிஸாஹும். ஃபிரௌன் எகிப்து மண்ணிலே சர்வாதிகாரியாக நடந்து கொண்டான். அந்த மக்களை இனத்தின் அடிப்படையில் பிரித்தான். இவங்கெல்லாம் கேப்டிவ், அரச வம்சத்தை சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் அடிமை வம்சத்தை சார்ந்தவர்களை இஸ்ரவேலர்களை பிரித்தான். இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்றான் என்று குர்ஆன் சொல்கிறது. பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு ஆண் குழந்தைகளை கொன்றான். ஏன் பெண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை விட்டுட்டு ஆண் குழந்தைகளை கொன்னான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காரணமாக சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை எகிப்து தேசத்துக்கு மனைவி சாரா அம்மாவோட வர்றாங்க. அந்த எகிப்து மன்னனுக்கு அன்னைக்கு ஒரு அல்ப புத்தி. என்ன புத்தி அப்படின்னா, கணவன் மனைவியாக யாராவது வந்தா அந்த மனைவி அவன் கவர்ந்து கொள்வான். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியை அவன் கவர்ந்து கொள்வதற்கு திட்டமிடுகிறான்.
யாருன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் சொன்னாங்க என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டாங்க. மார்க்க ரீதியாக சகோதரின்னு ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவிடத்தில், சாரா அம்மாவிடத்தில் அந்த எகிப்து மன்னன் தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அவர்களை காப்பாற்றினான். உடனே ஷைத்தான் சொல்லி விரட்டி விட்டான். ஃபிரௌன் அவங்க வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சந்ததிகள்கிட்ட சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு இழுக்கு இந்த மண்ணில் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இவங்களுடைய சந்ததிகள், அதாவது சாரா அம்மா மூலமாக சில சந்ததிகள் பிறப்பார்கள். அந்த சந்ததியில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மூலமாக, ஒரு ஆண் குழந்தையின் மூலமாக எகிப்தினுடைய அரசு முடிவுக்கு கொண்டு வரப்படும், முடிவுரை எழுதப்படும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை வாழையடி வாழையாக இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இந்த செய்தி எப்படியோ ஃபிரௌனுக்கு கசிந்துதான், அப்படியா உங்க இனத்தில் பிறக்கிற ஒரு ஆள் தான் என்னுடைய அரசாங்கத்துக்கு முடிவு விட்ட போறானா அப்படின்னு சொல்லி வெறியேறி அதற்கு பிறகிலிருந்து தான் இஸ்ரவேலர்களில் உள்ள பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்ல ஆரம்பித்தான் என்று வரலாறு சொல்லுங்க. எதுக்கு நான் அந்த செய்தியை சொல்றேன்னு சொன்னா, தோழர்களே, இப்படி ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்துச்சு. தங்களுடைய ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் ஆட்சிக்கும் ஆபத்து என்று சொன்னால் மனிதர்களை கொத்து கொத்தாக கொள்வதற்கு எந்த சர்வாதிகாரியும் தயங்க மாட்டாங்க. இது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் ஃபிரௌனும் இருந்தான். தோழர்களே, இன்னைக்கு பாருங்க, ஃபிரௌனிடமிருந்து இப்படிப்பட்ட கொடுங்கோன்மையை சந்தித்த அந்த இனம்தான் இன்றைக்கு தங்களுடைய வீரியத்தை நிலைநாட்டுவதற்கு, தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்வதற்கு முஸ்லிம்களுடைய உயிர்களை பலி வாங்கி கொண்டிருக்கிறார், காவு வாங்கி கொண்டிருக்கிறார். இது என்ன இத்தனை பெரிய நகைமுரண் பாருங்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அநீதிக்கு ஆட்பட்ட சமூகம், மற்றவங்களை எப்படி நடத்தணும், ஆனால் இன்னைக்கும் கூட அடுத்தவர்களை அப்படி நடத்தி பார்த்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்கிறார்கள். தோழர்களே, நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்படுறோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நெதன்யாகு ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு, கடுமையான ஊழல் குற்றச்சாட்டு. அவருடைய மனைவிக்கு கூட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாவது இடத்துக்கு போனால் ஒரு பெரிய பொருளை தூக்கிட்டு வந்துடுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அது இஸ்ரேலில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதனால் எல்லாம் அந்த இஸ்ரேலியர்கள் தங்களுடைய ஆட்சியாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எப்பத்துல இருந்து? இன்னைக்கு 2025, இன்னையிலிருந்து இல்லை, 2016-17 இருந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊழல். 2019 ஒரு தேர்தல் ஒன்று நடந்துச்சு. அந்த தேர்தலில் எப்படியாச்சும் இவரை இறக்க வேண்டும் என்று அந்த மக்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் எப்போதும் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, தேர்தல் வரும்போது இந்த தேசபக்தி அப்படிங்கிறத கொஞ்சம் கிளப்பி விட்டா மக்கள்கிட்ட போய் அது பெரிய அளவில் வேலை செய்யும், வீரியமாக வேலை செய்யும். அப்படித்தானே 2019 நம்ம இந்தியாவில் நடந்துச்சு. இந்த தேசபக்தியை கிளப்பி விடும்போது என்ன ஆகும்னு சொன்னால் மக்கள் வெறியாகி விடுவார். அந்த வகையில் மறுபடியும் அதே நெதன்யாகு உட்கார்கிறார். ஆனால் அப்போதும் போராட்டங்கள் குறையவில்லை, தொடர்ந்து அவருக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் தோழர்களே 2023 காசா சண்டை நடக்குது. அந்த காசா சண்டையை எப்படி அவர் பயன்படுத்தினா, தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு கருவியாகத்தான் அதை அவர் பயன்படுத்தினார். நான் ஏற்கனவே இங்கே பேசும்போது சொல்லியிருக்கிறேன், ஒரு போர் நடந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரத்தான் இஸ்ரேல் நினைக்கும். ஆனால் அதற்கு மாற்றமாக வருஷக்கணக்கில் இதை இழுத்ததுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், தன்னுடைய சுயலாபத்துக்காக, தன்னுடைய இருப்பை, அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நெதன்யாகு அப்படி செஞ்சார் தோழர்களே. ஆனால் கிட்டத்தட்ட 500 சுற்ற நாட்கள் அந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வல்லரசு நாடுகளுடைய மிகப்பெரிய பொருளாதார உதவியும் ஆயுத உதவியும் வைத்துக்கொண்டு இஸ்ரேல் அந்த வேலைகளை செய்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டர்கள் உள்ள ஒரு சின்ன பகுதி காசா, அதை வெற்றி கொள்ள முடியவில்லை. தோழர்களே, இப்போதான் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். வெற்றி கொள்ள முடியவில்லை. இப்போ ஈரான் மீது உள்ள அந்த போருக்கு பின்னால் நோக்கம் என்ன?
அப்படின்னா நெதன்யாகு சொல்றார், என்ன, ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை அழிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்கிறார். ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தின் இதயத்தை நாங்கள் தாக்கிவிட்டோம் என்று சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே நோக்கம் அதுதானா? ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கமா? அப்படின்னா அது நோக்கம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதை வச்சு இந்த செய்தியை சொல்றேன் அப்படின்னு சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகளின் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரி ஒருத்தருடைய பேர்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்கிறார், ஈரானின் மீது இஸ்ரேல் தொடுத்த இந்த தாக்குதலுக்கு பின்னால் அணுசக்தி திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது என்று சொல்கிறார். அவர் பேர் ஆண்ட்ரி ஒண்டிகோ என்பது. அவர் சொல்றார், the goal behind the Israeli attacks is not the Iranian nuclear program. ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பது என்பது இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் கிடையாது. அப்படின்னா வேறு எது நோக்கம்? அவர் சொல்கிறார், வேறு எது நோக்கம் அப்படின்னா, காசாவில் வருஷக்கணக்காக மாதக்கணக்காக நிகழ்த்திய அந்த குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ஈரானுடைய அணு ஆயுத நடவடிக்கை தயாரிப்பை நிறுத்துவதற்காகத்தான், முறியடிப்பதற்காகத்தான் நான் இப்படி தாக்குதலை தொடுத்தேன்னு சொல்றார். ஆனால் அவர் சொல்கிறார், இது அல்ல நோக்கம், இது அல்ல நோக்கம். ஏன்னா இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஈரானிடத்தில் அணு ஆயுதங்களை தயாரித்து முடிப்பதற்கு தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இல்லை என்பதுதான் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு. போதுமான அளவுக்கு அவங்கள்ட்ட யுரேனியம் கிடையாது. போதுமான அளவுக்கு யுரேனியம் இருந்தால் தான் நம்ம தயாரிக்க முடியும். இதுதான் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு. அப்படிங்கும் போது இல்லாத அணு ஆயுதத்துக்காக எப்படி தாக்குதல் நடக்கும்? அருமையான தோழர், இந்த செய்தியை நான் என்னுடைய கற்பனையிலிருந்து சொல்லவில்லை, அந்த வல்லுநருடைய அவருடைய கூற்றிலிருந்து சொல்கிறேன். Tehran does not possess sufficient levels of enriched uranium to produce nuclear weapons. அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு போதுமான அளவிற்கு, தேவையான அளவிற்கு யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் கையில் இல்லை, டெஹ்ரான்ல இல்லை. இதுதான் நிலைப்பாடு. யாருடைய நிலைப்பாடு? இஸ்ரேலுடைய நிலைப்பாடு. அப்ப இல்லைன்னா அவனால் எப்படி தயாரிக்க முடியும்? தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கலாம் அவங்கள்ட்ட. நான் தயாரித்து முடிக்கக்கூடிய அளவுக்கு சஃபிஷியண்டாக அவன்கிட்ட யுரேனியம் இருந்துச்சு அப்படின்னா இல்லை. அப்படிங்கிறதா இஸ்ரேலிய நிலைப்பாடு. அப்படின்னா இந்த தாக்குதல் ஏன்? நாங்கள் அணு ஆயுதத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய இதயத்தின் மீது தாக்குதல் நடத்தி விட்டோம்னு ஏன் சொன்னார்? அப்படின்னா தோழர்களே, மீசையை கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணுட்டலன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதனுடைய இன்னொரு பிம்பம் தான் நெதன்யாகு. வருஷக்கணக்கில், ஆண்டு கணக்கில் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய காசா போர்ல இஸ்ரேலுடைய நிலை என்னன்னு சொன்னா, வெற்றி இல்லை. அவர்களிடத்தில் இருந்த சக்தி, பணபலம், ஆயுத பலம், இதற்கு முன்னால் காசா இவ்வளவு நாளாக தாக்கு பிடித்து நின்றதே இஸ்ரேலுடைய தோல்விக்கு அடையாளம். அப்ப எனவே காசாவில் இஸ்ரேல் என்பது முட்டுச்சந்தில் மாட்டிக்கொண்டது. இதை நான் சொல்லல, அந்த வல்லுநர் சொல்லக்கூடிய வார்த்தை. முட்டுச்சந்தில் மாட்டிக்கொண்டு விட்டது. கக்கவும் முடியல, விழுங்கவும் முடியலங்கிற நிலைமையில உலகத்தினுடைய பார்வையை, உலக ஊடகங்களுடைய கருத்தை மாற்றுவதற்காக அடுத்த பிரச்சனைக்குள்ள போயிட்டாங்க அவங்க. இந்தியாவில் கூட இப்படி நடக்கும். வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு போன உடனே அரசாங்கத்துக்கு குட்டு வைக்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. உடனே அது மக்கள்கிட்ட பேசு பொருளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவசர அவசரமாக பிரதமர் என்ன சொன்னார்? சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகிற மூஞ்சா அந்த மூஞ்சி, சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு நேர் எதிரான கொள்கை உடையவர்கள் அவர்கள். சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சொன்ன நேரத்தில்
இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்துறாரு அப்படின்னு குற்றஞ்சாட்டின ஆட்கள் இவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களுடைய தோல்வி மக்களிடத்தில் பேசுபொருளாகி விடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே பிரச்சனையை டைவர்ட் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, திசை திருப்புற அரசு. அதுதான் நடந்திருக்கு தோழர்களே. இதே மாதிரி தான் காசாவில் இஸ்ரேல் என்பது முட்டுச்சந்தில் வகையாக மாட்டிக்கொண்டது. விழுங்கவும் முடியவில்லை, துப்பவும் முடியவில்லை, வெட்டின்னு கொண்டாட முடியல, கழிக்க முடியல. ஆனால் அதற்காக அவர்கள் செலவிட்ட டாலர்கள் கோடிக்கணக்கான டாலர்கள், பல லட்சம் கோடி டாலர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொருளாதாரமே நட்டமாகின்ற அளவுக்கு, இஸ்ரேல் தத்தளிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி எங்கே இருக்கிறது. இதற்கு பிறகும் மக்கள்கிட்ட இது பேசுபொருளாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தனக்கென இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் ஈரான் மீதான தாக்குதல். எனவே தன்னுடைய அதிகாரத்தை நீட்டித்துக் கொள்வதற்கு இந்த ஈரான் தாக்குதலை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டே இருப்பார். எப்படி காசால தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கும். இதை தான் தப்பிக்கிறதுக்கான ஒரு தந்திர உபாயமாகத்தான் நெதன்யாகு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மத்திய கிழக்கின் வல்லுநர் ஆன்டி சொல்லக்கூடிய அந்த அறிஞர் சுட்டிக்காட்டுறார். நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்றேன்னா தோழர்களே, இவர்களுடைய ஜீன்ல உள்ள விஷயமே என்னன்னு சொன்னா, ரத்தங்களின் மேல் இருந்து கொண்டு அதிகாரத்தை சுவைப்பது, பிணங்களின் மேல் இருந்து கொண்டு ஆதிக்கத்தை அனுபவிப்பது. இதை வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு சமகாலமும் அதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, இந்த போராட்டம் என்பது இன்று நாளையோடு முடியாது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்றால் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை நடக்கும், அப்பதான் வரும் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியாக இந்த மோதல் என்பது மறுமை வரை இருந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹி நமக்கு சுட்டி காட்டுகிறது. யூதர்களுடன் முஸ்லிம்கள் சண்டையிடாத வரை மறுமை நாள் வராது. அப்படி கடைசி காலகட்டத்தில் யூதர்களோடு முஸ்லிம்கள் சண்டையிடுவார்கள். அந்த சண்டையில், அந்த போர்ல யூதர்கள் தோற்று ஓடுவார்கள். அப்படி ஓடி கிடைச்ச இடங்களுக்கெல்லாம் பின்னால் போய் ஒளிவாங்க. அவங்க மரத்துக்கு பின்னால் போய் ஒளிவார்கள், கற்களுக்கு பின்னால், பாறைகளுக்கு பின்னால் இப்படி போய் ஒளிவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் ஒளியக்கூடிய எல்லா இடத்திலேயும் அந்த பொருட்கள் முஸ்லிம்களை அழைத்து எனக்கு பின்னால் ஒரு யூதன் நிற்கிறான், வந்து கொல்லுங்கள் என்று அழைப்பு கொடுக்கும். ஒரு மரம் சொல்லும், ஒரு கல் சொல்லும், எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், வந்து கொல்லுங்கன்னு கூப்பிடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, கர்கத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முள் மரத்தை தவிரன்னு சொன்னாங்க. அது யூதர்களுக்கு சார்பான மரம், அது மட்டும் காட்டி கொடுக்காதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா கடைசி காலகட்டம் வரைக்கும் இந்த போராட்டம்ங்கிறது தொடருங்கிறத நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அருமையான தோழர்களே, இந்த போராட்டத்தில் சத்தியம் நிலைப்பதற்கு, சத்தியம் வெல்வதற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். யார் நியாயமோ அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு நாம் துஆ செய்வதுதான் நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.